உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கென்று நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனம், அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கெல்லாம் ஊனுமாகும். அன்பானவர்களே, இதோ இந்த இடத்துல ஆரோக்கியமான வாழ்வின் ரகசியத்தை இங்கே ஞானியாகிய சாலமோன் ராஜா சொல்லும் பொழுது சுகவாழ்வனுடைய ரகசியத்தை இங்கே, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. இந்த ஆலோசனை 7ஆம் வசனத்துல மேல சொல்றார். இன்னைக்கு அநேக மக்கள் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை செய்யும் பொழுது, கர்த்தரை விட்டு விலகும் பொழுது, அவங்க வாழ்க்கையில எதை விட்டு முதலாவது தூரம் விலகுறாங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை விட்டு. இதை நிமித்தமா என்ன நடக்கிறது? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போகும் பொழுது அவர்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தை இழக்க ஆரம்பிப்பார்கள். நோய்கள் வரும் பொழுது பாவங்களுக்காய் மனஸ்தாபப்படுகிற மனது அப்பொழுது உண்டாகும். சுகமாய் இருக்கும் பொழுது பெரும்பாலான மனிதர்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை அவர்கள் தெரிந்து கொள்ளாமல் போகிறார்கள். இங்க சொல்லுகிறார், தீமையை விட்டு விலகிறது கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்படி ஒரு மனிதன், ஒரு மனுஷி தீமையை விட்டு விலகும் பொழுது அந்த தீமையை விட்டு விலகிற காரியம், அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கெல்லாம் ஊனமாகும். இப்படி ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுக்கிறதற்கு, ஆரோக்கியத்தை கொடுக்கிறதற்கு அவர் கொடுக்கிற ஆலோசனை என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படு. அவருக்கு பயந்தினா உன் உடலை ஆரோக்கியம் மூடும். சுகவீனங்களுக்கு விலகி வாழ்வதற்கு கர்த்தருக்கு பயந்து வாழ ஆரம்பிச்சோம்னா வியாதிகளுக்கும் விலகி வாழ்வோம் என்பதை ஆண்டுடைய வார்த்தைகள் சொல்லுகிறது போல தொடர்ந்து கர்த்தருக்காக பயப்படுவோம். சுகமாய் வாழ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். செபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். ஆம் சுவாமி, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கெல்லாம் ஊனமாகும் என்று எழுதப்பட்ட சத்தியத்தின்படி யாரெல்லாம் எலும்புகளின் நோய்களாலே, ஆண்டவரே ஷயரோகத்தால, டிபிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு சுகம் இந்த காலை வேளை உண்டாகட்டும். யாருக்கெல்லாம் வயிற்றுக்குரியதான பலவீனங்களும் வியாதிகளும் இருக்கிறதோ இப்பொழுது அந்த வயிற்றின் தொல்லைகள், கர்ப்பத்தின் தொல்லைகள், ஆண்டவரே அவருடைய உடலின் தொல்லைகள் அவர்களை விட்டு விலகட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் வழியாய் சுகம் அவர்களை மூட கர்த்தர் உதவி செய்யும். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா.